ஒரு தனி மரியாதை இருக்குது. நீங்கள் எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யார் அப்பா காசு? மான் உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசுகிறார். மான் உறுப்பினர் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24 அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். கே என் நேரு அவர்கள். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்க இருக்கிற கார் நடத்தினாரு. கார் நடத்த நீங்க 20 இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கார் நடத்தின உட்காருங்க. உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. அவையை முன்னவர் கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க. அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. எங்க அரசு கொறடா? எங்க அரசு கொறடா? பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு கொறடா எங்க பாக்குறீங்க? அரசு கொறடா கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க எல்லாரையும். அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவர் நடத்துறாரு சொன்னாங்க. நீங்க கூட தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தீங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒண்ணுமே செய்யாம நிறுத்திட்டீங்க. நீங்க மெடலை யாருக்கும் கொடுக்கல, நீங்க செய்யவே இல்லை. நீங்க அதுக்காக உங்களை மாதிரியா நாங்க இருக்கணுமா? எப்படி? இல்ல நீங்க ஆதார் இருந்தா சொல்லுங்க. இப்ப நீங்க செய்யலன்னு சொல்லுங்க. இருங்க, கார் ரேஸ்க்கு நீங்க செலவு பண்ணியான்னு சொல்லுங்க. அவை முன்னவர் பேசுங்க. இல்ல உட்காருங்க. நீங்க அண்ணே உட்காருங்க. அண்ணே இருங்கண்ணே, உட்கார சொல்லுங்க. அதனால கேட்குறேன். நான் சொல்றேன். உறுப்பினர் உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. உட்காருங்க. இந்த இருங்க, உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி இல்லைங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி தயவுசெய்து ஒரு முடிவுக்கு வாருங்க. ஏன்னா ஒரு மாண்புமிகு உறுப்பினர் அவர் தன்னுடைய இயலாமை குறித்து, பொருளாதார நெருக்கடி குறித்து இதே போன்று மற்றவர்களுக்கும் சிரமம் இருக்குமோ என்று கருதி ஒரு கோரிக்கை வைத்தார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அப்படி யார் யாருக்கு கார் தேவைப்படுமோ என்று கணக்கெல்லாம் எடுத்து பார்க்காமல் எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கார் திட்டத்தை அறிவித்தார். இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இருக்கிறது, மற்ற பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னபோது, தேவை இருக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று கருதுகின்றவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அதில் தடை எதுவும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கார் பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு, ஏன்னா ஒரு உறுப்பினருடைய உள்ளக்கடைக்கை புரிந்து கொண்டு, அவர் அவசியத்தை புரிந்து கொண்டு, அதே போன்று விரும்புகிற, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிற, இன்னும் கூட பல்வேறு நிலைகளில் சிரமத்தில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் அதை உறுதியாக அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றவர்களுக்காகத்தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, எனக்கு 10 கார் இருக்குது, 4 கார் இருக்குது, நான் தேவையில்லை என்றால் இங்கே வந்து பதிவு பண்ண தேவையில்லை. அது தேவையற்ற ஒரு செய்தியாக நான் கருதி இங்கே விட்டுருங்க. வேறு உட்காருங்க. நீங்கள் இல்லைங்க, உட்காருங்க. அதுக்காக வந்து இருங்க. அரசாங்கம் அதுக்காக கார் கொடுத்ததற்காக நீங்கள் வந்து அந்த மானியத்தை கொடுக்கவில்லையே, இந்த திட்டத்தை அறிவித்து என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதுவும் தேவை, அதுவும் தேவைதான். இருங்க, அந்தந்த காலகட்ட இல்லை தேவை இல்லை, எது தேவையோ உரிய நேரத்தில் அது அளிக்கப்படுகிறது. விரைவாக தொகுதிகளுக்கு சென்று தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக இருக்குமேனால், அது பயனுள்ளதாக இருக்குமேனால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற முதல்வருடைய அறிவிப்பை நான் வரவேற்று அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை கொடுத்தீர்கள், அதை ஏன் கொடுக்கவில்லை, இதை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உறுப்பினர் மார்க்கண்டேயன் நீங்கள் தொடர்ந்து பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. பேரவைத் தலைவர், எங்களுடைய உறுப்பினர் பேசும்பொழுது இங்கே முதலமைச்சர் 110 அறிவிப்பில் கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க, விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணல, அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு, வாக்குறுதி.
ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்படிலாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க மாண்பு அமைச்சர், நீங்க கூட பேசக்கூடாது. மாண்பு அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் முறையல்ல. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சுருக்கமாக கருத்து சொல்லுங்க. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுற்றுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல் இங்கே ஒரு கார் ரேஸை பற்றி இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்பொழுது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல் ரொம்ப ஸ்பீடாக போகும் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சுது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சப்படுத்துவது நீங்கள் எங்களை கொச்சப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சப்படுத்துவீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் தலைவர் அவர்களே, இப்போ கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குது, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டாக ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்கள் அறிவிச்சிங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவில் கலைஞர் அவர்களுக்கு கடலில் பேனா வைக்கலான்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்களாம் பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவை. அதை உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சொல் பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் வந்து கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. எவ்வளோ நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டார், இன்றைக்கி வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வரங்க எதுங்க, ஒரு நிமிஷம் சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் அது வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன இந்த கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உறுப்பினர் ஜிவி மார்க்கண்டேயன் அவர். என்ன காரணம் முடிச்சு பேனா தான் இல்லையே, அந்த திட்டமே இல்லையே. நான் தான் சொல்றேன், திட்டமே இல்லையா, அறிவிப்பாக வந்தது இல்லையே. விடுங்க, சொல்லியாச்சு, விடுங்க. சரி, மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள், பொதுவெளித்தலில் ஏற்பொருளும் கலைஞருடைய சேவையை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம் அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது பார்,
அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால் அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று இங்கே பொதுமக்களுடைய இசைவையெல்லாம் பெற்று அதற்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அதுக்கு அனுமதி தந்தார்கள். அதுவோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது அவர் சொன்னார், இன்றைக்கு இப்பொழுது அவசியமா, இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை, என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் வேண்டாம் என்று சொன்னார் என்று பத்திரிகை செய்தி வந்தது. பேரா வைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் செய்தியாக மாணவ உறுப்பினர் இல்லைங்க, ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். மாண்பு உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எப்போது நான் பேசினாலும் இடையூறாகத்தான் இருக்கும் என்று அவை முன்னவர் சொன்னதையும் நீங்கள் அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும். நான் இது 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏற்கனவே 2 முறை 25வது வருடத்தில் மதுரை சட்டக்கல்லூரியிலே படித்து முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு 25 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றுகிறேன். 5 ஆண்டு காலம் ஒன்றிய குழுவினுடைய தலைவராக பணி செய்திருக்கிறேன். அதே தொகுதியிலே அதே இடத்தில் தான் நான் தேர்தலில் நின்றிருக்கிறேன். நின்ற தேர்தல்கள் அத்தனையும் நான் வென்றிருக்கிறேன். நான் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் விளாத்திக்குளம் தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் 35% எல்லையை கொண்டிருக்கிற பகுதி, 35% நிலப்பரப்பு அங்கு இருக்கிறது.